நான் ஒரு கேன்சர் பேஷண்ட் மாதிரியே இல்ல. ரொம்ப நல்லா இருக்கேன். வீட்ல எல்லா வேலையும் பாக்குறேன். எவ்வளவு தூரமா இருந்தாலும் நடந்து போயிட்டு வருவேன். ம். இப்ப ரொம்பவே நல்லா இருக்கேன். 1.5 மாசமா நான் மருந்தே சாப்பிடல. 10 மாசமா மருந்தெல்லாம் உடம்புக்கு செட் ஆயிருச்சு. ம். இப்ப திடீர்னு நிறுத்திட்டா. ஓரளவுக்கு எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் நானே இப்படி பண்ணிக்கிட்டேன். ங்க. சீரளத்துல இருந்து வரேன். ஓகே. உங்க வயசு? 84. உங்க ப்ராப்ளம் என்ன மேடம்? எவ்வளோ நாளா நீங்க இந்த மெடிசன் எடுத்துக்கிறீங்க? எனக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்கு. ம். ஆப்ரேஷன் பண்ணாங்க. கீமோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. ம். ரேடியேஷனும் முடிஞ்சிருச்சு. அப்ப கூட ரெக்கவர் ஆகல. எனக்கு அது 4th ஸ்டேஜ். ம்ஹும். மறுபடியும் லேட் பண்ண வேண்டாம், இந்த மெடிசன் சாப்பிடலான்னு அங்க ரேடியேஷன் முடிஞ்சதும் நான் இங்க வந்துட்டேன். ஓகே. போன வருஷம் ஆரம்பத்துல இங்க வந்தேன். ம். மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ம். நான் சாப்பிட்ற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. சாதாரணமா என்னை பார்க்குறவங்க கேன்சர் பேஷண்ட்னு சொல்ல மாட்டாங்க. ம். ரொம்பவே நல்லா இருந்தேன். வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்குவேன். எங்கே போனாலும் நடந்தே போயிட்டு வருவேன். ம். ரொம்பவே நல்லதாக இருந்துச்சு. இப்போ 1.5 மாசமா நான் மருந்தெல்லாம் சாப்பிடல. ஓகே. மருந்து தீந்துருச்சுன்னு நிறுத்திட்டேன். டாக்டர் எதுவும் சொல்லலை. ம். நானே தான் நிறுத்திட்டேன். நிறுத்திட்டீங்க? இத்தனை மாசமா நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்ல, நல்லா தான் இருக்கேன்னு நான் விட்டுட்டேன். ஆமாம், நிறுத்திட்டேன். நிறுத்தினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப வீக் ஆயிட்டேன். ஓகே. எந்த அளவுக்கு நான் வீக் ஆயிட்டேன்னா, நடந்தே போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தவனா இப்ப என்னால சமைக்க கூட முடியல. ம். அந்த அளவுக்கு வீக் ஆயிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் நடுவுல எனக்கு இன்னொரு டயட்டு கூட இருக்கு. அதுக்கு ஓகே. ஆமா, காலையில ஓகே. இத்தனை நாள் அதை சாப்பிட்டோம் இல்லையா, அதனால அதையே சாப்பிடலான்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் அந்த டயட்டே நான் கடைபிடிச்சேன். ஓகே. ஒரு 3 நாள் சாப்பிட்டேன். ம். அந்த 3 நாளே வாமிட்டிங் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த டயட்டையும் கைவிட்டுட்டேன். ஓகே. நான் அந்த டயட்ல இருந்த டயர்ட்னஸா என்னன்னு தெரியல. மருந்தெல்லாம் நிறுத்தின டயர்டான்னு தெரியல. எனக்கு பயம் மறுபடியும் டாக்டர் பார்க்க வந்தேன். டாக்டர் சொன்னாரு, மெடிசன்லாம் சாப்பிடாதீங்க. உங்க ஸ்கேனை பார்த்துட்டு நாங்க தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, டோசேஜை கூட குறைச்சிக்கிட்டே வரணும், ஒரேடியா நிறுத்தக்கூடாதுன்னாரு. ஆமா. ஆமா. குறைக்க சொன்னாரா? நிறுத்தினா ப்ராப்ளம் தானே, நீங்க எதுக்காக நிறுத்துனீங்கன்னாரு. ம். சரிங்க சார்ன்னு சொல்லிட்டேன். ஓகே. இப்போ மெடிசன்ஸ் கொடுத்துருக்காரு, வாங்கிட்டேன். ஓகே. மறுபடியும் எத்தனை நாளைக்கு கொடுத்துருக்காங்க? இப்போ 1.5 மாசத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1.5 மாசம் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 தடவை சாப்பிடுவேன். இப்போ ஒரு தடவை தான் சாப்பிட்றேன். ஓகே. ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்ல. ம். வெறும் வீக்னஸ் தான் இருக்கு. ஓகே. நடுவுல நீங்க மெடிசன்ஸ் யூஸ் பண்ணாததுனால வந்த வீக்னஸ் ஆமா, அது? அதனால தான் மெடிசனை நிறுத்தினதுனால தான் வந்திருக்கோம். இது இம்யூனிட்டி பூஸ்டர் தானே. ஆமா. அந்த இம்யூனிட்டி குறைஞ்சிருச்சு. இப்ப என்னடான்னா 10 மாசமா பழகிடுச்சு மருந்தெல்லாம் சாப்பிட்டு. இப்ப திடீர்னு நிறுத்திட்டா. ஆமா ஆமா. ஆமா. அப்புறம் வீக் ஆயிடுவாங்க. ஓரளவுக்கு எனக்கும் தெரியும். தெரிஞ்சும் நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகே. இது என்னோட தப்பு தான். ஏன்னா அந்த டயட்டை பார்த்துட்டேன்ல, ம். அது சரியாயிடும்னு நினைச்சுக்கிட்டேன். நினைச்சீங்க? ஆமா, நினைச்சுக்கிட்டேன். அது இப்ப ஆலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் இல்லையா நானு, இப்போ ஆயுர்வேதம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ம். இப்ப இது கூட முடிஞ்சிருச்சு. டயட் இருக்கலாம்னு நினைச்சேன். நினைச்சீங்க? அதை நினைச்சு நானே ஒரு முடிவு எடுத்தேன். அப்ரோச் பண்ணதுனால இப்ப நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இப்ப டாக்டர் ஒரு தடவை தான் சாப்பிட சொல்லியிருக்காரு. அதான். அப்புறம் ஓகே. அடுத்த தடவை வரும்போது பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. ஓகே. இப்போ இந்த மெடிசனை எத்தனை மாசமா யூஸ் பண்ணீங்க நீங்க? 10 மாசமா. 10 மாசம் யூஸ் பண்ணீங்களா? ம். அப்போ உங்களுக்கு எப்படி 10 இருந்துச்சு? மாசம் சாப்பிட்டேன். நிஜமாவே நல்லா இருக்கு. ம். இப்போ ஒரு 1.5 மாசமா தான் நான் நிறுத்திட்டேன். ஓ, ஓகே ஓகே. மறுபடியும் மருந்தை யூஸ் பண்ணுங்க. சீக்கிரமா குறையணும்னு வேண்டிக்கிறேன்னா ம். சீக்கிரமாவே நீங்க ரெக்கவர் ஆயிடுவீங்க. ம். நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு தடவை டாக்டர் சாரை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. ம். மெடிசனை நீங்களா ஸ்டாப் பண்ணக்கூடாது. சரிங்க. ஓகேவா? ஓகேங்க. சீக்கிரமா நீங்க ரெக்கவர் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ம். நன்றி. நன்றி.